டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வர டிசம்பர் 21 உங்களுக்கு எக்ஸாம் டேட்டு. இப்போ இன்னும் சாலிடாக நம்ம கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 நாள் இருக்குன்னு வச்சுக்குவோம். இந்த 25 நாளும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத இப்போயே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ நாள் நல்லா படிச்சிருப்போம், படித்த எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணணும். நிறைய பேர் நல்லா படிப்பாங்க, ஆனால் எக்ஸாம் கிளியர் பண்ணாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிவிஷன் பண்ணாமல் போகிறது தான். இப்போ இவ்வளோ நாள் நம்ம படித்ததை கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பண்ணணும். ஏதோ சும்மா அந்த ஹிஸ்ட்ரி படித்தேன் அதை மட்டும் நான் ரிவிஷன் பண்ணுவேன் அப்படின்னு இல்லாமல் என்னெல்லாம் படிச்சிருக்கோமோ எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணணும். அதுக்கு இந்த 25 டேஸை சாலிடாக யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? கன்சிஸ்டன்சி ரொம்ப 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 முக்கியம். ஒரு நாள் கூட விடாதீங்க. இவ்வளோ நாள் நம்ம என்னமோ பண்ணியிருப்போம், ஆனால் இந்த 25 நாள் தான் உங்களோட பின்னாடி இருக்கக்கூடிய 30 வருஷ கெரியரை முடிவு பண்ண போகுது. சரிங்களா? அதனால் இந்த 25 டேஸை நல்லா யூஸ் பண்ணுங்க. எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சிலபஸ் வைஸாக புக்கில் அங்கங்கே நிறைய படிச்சிருப்போம். அதை நீங்கள் ஒரு டெஸ்ட் பேட்சாக போட்டிருப்பீங்க. இப்போ நம்மளோட டெஸ்ட் சீரீஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னா டாபிக் வைஸாக டெஸ்ட் போட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க. சரிங்களா? இப்போ இந்த டாபிக் வைஸாக டெஸ்ட் போடுறப்ப நிறைய படித்து வச்சுருப்போம். இப்போ நமக்கு நாளைக்கு கூட ஒரு டெஸ்ட் டியூஸ்டே நடக்குது. இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8th ஹிஸ்ட்ரியும் 10th கெமிஸ்ட்ரியும் இந்த மாதிரி நீங்கள் டாபிக் வைஸாக படிச்சுட்டே இருந்திருப்பீங்க. சரிங்களா? இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிவிஷன் ஸ்டார்ட் ஆகுது. 24வது டெஸ்ட்லேருந்து 2/12 ஆரம்பிக்குது. 6 to 10 ஸ்டாண்டர்ட் சயின்ஸை ஃபுல்லாக ரிவிஷன் பண்ண போகிறீங்க. அப்போ இந்த ரிவிஷனுக்கு நல்ல டைம் எடுத்துக்கிறணும். இதுவரை நீங்கள் படித்தது எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணணும். பக்காவாக ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6 to 10 நீ என்ன கொஸ்டின்னாலும் கேளு, நான் ஆன்சர் போடுவேன் அப்படின்னு நம்ம தெளிவாக ஒரு முடிவு எடுத்துடலாம். சரிங்களா? அப்போ இங்கே ரிவிஷனுக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த டெஸ்ட்டில் 6 to 10 ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக ரிவிஷன் பண்ண போகிறீங்க. இப்போ இந்த ரிவிஷன் வர்ற இடத்த எல்லாத்தையுமே நல்லா அழுத்தி ரிவிஷன் பண்ணிடணும். சரிங்களா? ஒரு சின்ன தப்பு கூட நம்ம பண்ணிடக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், தெரிஞ்ச கொஸ்டினை தப்பாகவே போட்டுறக்கூடாது. நல்லா தெளிவாக பிளான் பண்ணி ரிவிஷன் பண்ணிடணும். டைமை ஃபுல்லாக இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். வேறு எதை பற்றி யோசிக்காதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டைம் ஃபுல்லாக இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், 6 to 8 எக்கனாமிக்ஸை ரிவிஷன் பண்ண போகிறீங்க. இப்படி எல்லாமே ரிவிஷன் தான் அடுத்து. அப்புறம் 9th 10th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸை ரிவிஷன் பண்ண போகிறீங்க. சரிங்களா? அப்படியே வரிசையாக அடுத்து 11th 12th எக்கனாமிக்ஸை ரிவிஷன் பண்ண போகிறீங்க. அதில் செலக்டிவ் டாபிக்ஸ் தான். டாபிக்ஸ் முதற்கொண்டு பின்னாடி நம்ம டெஸ்ட் ஷெட்யூலில் கொடுத்துருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணிட்டு 18ஆம் தேதி நீங்கள் ஒரு ஃபுல் டெஸ்ட் போடுறீங்க. அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப 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 முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி சார் நான் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்றது. சரியா? நான் புக்கில் நிறையா படித்தேன், எல்லாம் படித்தீங்க, ஓகே. இது வர முடிஞ்ச டெஸ்ட் கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே உங்கள் கையில் இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு டாபிக் வைஸாக இன்ச்சாக கொஸ்டின் எடுத்திருப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பாருங்கள், நீங்கள் என்னெல்லாம் படிச்சிருப்பீங்க அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸை படிச்சிருப்பீங்க, 6ஆம் வகுப்பு இயற்பியல். அது முதல் டெஸ்ட் கொஸ்டினில் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கொஸ்டின் இருக்கும். அப்புறம் 10வது ஜாகிரஃபி படிச்சிருக்கீங்க, அதோட கொஸ்டின் உங்கள் கையில் இருக்கும். சரிங்களா? அடுத்தது 10வது தமிழ் படிச்சிருக்கீங்க, சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் படிச்சிருக்கீங்க. சைக்காலஜியை பொறுத்தளவு நம்பர்ஸு சீரீஸ் கம்ப்ளீஷன் இது எல்லாமே படிச்சிருக்கீங்க. அப்போ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா 1வது டெஸ்ட் கொஸ்டினை இருக்கிற எல்லா 140 கொஸ்டினுமே திருப்பி பார்க்கணும். எந்த கொஸ்டின் தெரியுது தெரியலை அப்படின்றத நல்லா தெளிவாக முடிவெடுத்துடணும். தெரியாத ஏரியாவை மலன்னு படித்து முடிச்சிடணும். இப்போ இதுவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த டெஸ்ட்டுக்கான போர்ஷனை நோக்கி ஓடிட்டு இருந்தீங்க. இனிமேல் முடிஞ்ச டெஸ்ட் கொஸ்டினையும் சேர்த்து வச்சு படிக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரிவிஷன் கம்ப்ளீஷன் ஆகும். சரிங்களா? அப்போ இனி வரும் 25 நாட்களும் நீங்கள் தெளிவாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்காவாக பிளான் பண்ணிக்கிங்க. நான் இன்றைக்கி இதை ரிவிஷன் பண்ண போகிறேன். நாள் நைட்டு தூங்குறப்பே ஷெட்யூல் போட்டுருங்க. நான் இன்றைக்கி இதை தான் படிக்க போகிறேன், நாளைக்கு இதை எந்திரிச்சு காலையில் 4 மணிக்கெலாம் ரிவிஷன் பண்ணுவேன், கிரவுண்டுக்கு போயிட்டு வந்துட்டு உடனே படிக்க உட்காந்துருவேன் அப்படின்ட்டு எல்லா பிளானுமே சின்னதாக டீ குடிக்க போனால் கூட எழுதி வச்சுருங்க. சரிங்களா? நாளைக்கு இந்த டைம் டீ குடிக்க போவேன், இத்தனை மணிக்கு தான் சாப்பிடுவேன், இத்தனை மணிக்கு தூங்குவேன் அப்படின்னு உங்களோட 24 மணி நேரத்தையும் உங்கள் கையில் மட்டும் வைங்க. வேறு யாருக்காகவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிடாதீங்க. அப்போதான் கண்டிப்பாக நம்மளால சக்ஸஸ் பண்ண முடியும். சரிங்களா? ரேங்க் அடிச்சுட்டு ஈஸியாக போயிடலாம். புரியுதா? இப்போ
ரிசர்வேஷனு அது இதுன்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ட்டு பல இதில் ஓடுறதுக்கு கட் ஆஃபோட தாண்டி ரேங்க் ஹோல்டராக ஓடிடணும். அப்போ தான் நம்மளால் யாருமே நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? அப்போ நமக்கு இங்கே என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் மார்க் அடித்து ஏற்றி வச்சிடணும். ஃபிசிக்கல் இன்டர்வியூவில் தன்னால் ஆட்டோமேட்டிக்காக அதை இங்கே பார்த்துக்குவாங்க. உங்களுக்கு காலையில் எழுந்திரிச்சு ஃபிசிக்கலு, அடுத்து இன்டர்வியூ, டெய்லி மார்க் இன்டர்வியூன்ட்டு டெய்லி உங்களுக்கு வச்சு இன்டர்வியூ பயத்தவே போக்கி விட்ருவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் இப்போ என்ன இருக்குது, 20 கொஸ்டின் பேப்பர் இருக்குது. இந்த 20 கொஸ்டின் பேப்பரையும் ஷெடியூல் போட்டு தனியாக என்ன பண்ணிடணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணிடணும். காலைல 4 மணிக்கு எழுந்திரிப்பேன், 6வது ஃபிசிக்ஸை ரிவிஷன் பண்ணுவேன். ஒரு 2 மணி நேரம் எடுத்துக்குவேன், இல்லை 1 மணி நேரம் எடுத்துக்குவேன். உங்கள் கெப்பாசிட்டியை பொறுத்து கடன் ரிவிஷன் பண்ணி முடிக்கிறீங்க. அடுத்தது நான் ஜாகிரபி ரிவிஷன் பண்ணுவேன். மதியம் சைக்காலஜி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நைட்டு ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிட்டு தூங்கிடுவேன். அவ்வளோதான். ஃபுல் ஷெடியூல், ஃபுல் டேக்கான 24 ஹவர்ஸ்க்கான ஷெடியூல் உங்கள் கையில் இருக்கணும். தூங்குகிற டைம் முதற்கொண்டு எழுதி வைங்க. 10 மணிக்கு தூங்கிட்டு காலைல 4 மணிக்கு எழுந்திருப்பேன், 6 ஹவர்ஸ் நல்லா தூங்குவேன் அப்படின்னு முதற்கொண்டு எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஹெல்த்தை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிடுங்க. ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியம் நம்ம ரிவிஷன் பண்ணுறப்ப. அதனால் சாலிடாக என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தைரியமாக படிங்க. எனக்கு இது வராது அது வராதுன்னு இனிமேல்லாம் பயந்துட்டு இருக்காதீங்க. கண்டிப்பாக நான் படிப்பேன், சாலிடாக வேலை அடிப்பேன் அப்படின்றத நல்லா முடிவு பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம எல்லாருமே உழைக்கிறது எதுக்காக? கண்டிப்பாக நான் வேலைக்கு போகணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட எஃபர்ட்டை இதில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஊழையும் உப்பக்கம் காண்பர், உழைவின்றி தாளாது முன்னேற்றுபவர். தொடர்ச்சியாக நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக விதியாக இருந்தாலும் பயந்து ஓடிடும். சரியா? நம்மளோட தலையெழுத்தை நம்ம தான் எழுத போகிறோம். அதனால் ஃபுல் டைம், நல்ல டைம் எடுத்து உங்களோட ஃபுல் டே டைமையும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருப்போம், டெஸ்ட்டுக்காக மட்டும் படிச்சுட்டு இருந்திருப்போம். மற்ற நேரம் நம்மளோட வேலைகள், என்டர்டைன்மெண்ட் ஏதாவது ஒன்று வச்சுருந்துருப்போம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 25 டேஸை கையில் எடுக்கிறீங்க. இந்த 25 டேஸ்லேயும் நான் இது தான் பண்ணுவேன் அப்படின்னு ப்ராப்பர் ஷெடியூல் இன்றைக்கி நைட்டே போட்டுருங்க. போட்டு தெளிவாக எழுதி 100% ஷெடியூலை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு மட்டும் உழைங்க. கன்ஃபார்மாக பாஸ் பண்ணிடுவீங்க. சரிங்களா? நல்லா டெஸ்ட்டு போடுங்க. படிச்சுட்டு வந்து டெஸ்ட் போடுங்க. படிச்சுட்டு வந்து டெஸ்ட் போட்டால் தான் நான் எதில் வீக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். சும்மா ஃப்ளூக்கில் இதுக்கு பி வரும், இதுக்கு சி வரும் அப்படின்னு சுற்றிட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஏரியாவில் வீக்காக இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ இனிமேல் வர டெஸ்ட்டு எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா படிச்சுட்டு வந்து டெஸ்ட்டு போடுங்க. அதே மாதிரி பழைய டெஸ்ட்டை ரிவிஷன் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு ஷெடியூல் வச்சுக்கிறணும். அப்போ தான் நம்மளால் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? சயின்ஸில் கொஸ்டின் கேட்டாலும் போடுவேன், ஆர்ட்ஸில் கொஸ்டின் கேட்டாலும் போடுவேன், சைக்காலஜியில் இதுதான் ஆன்சர் டக்குன்னு போட்டு வந்துகிட்டே இருப்பேன். டைம் மேனேஜ்மெண்ட்டு டெஸ்ட்டு போட தான் உங்களுக்கான டைமுக்குள்ளே டெஸ்ட்டை போட்டு முடிக்க முடியும். அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லா படிச்சுட்ருக்கீங்க, எல்லோரும் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.